முரளியும் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இருக்க ஒருத்தரும் சுரேஷ் படிச்ச காலேஜுக்கு வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடிஸ் கிட்டையும் இந்த காலேஜ்ல இருக்க லெஃப்ட் ஹேண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதின பேப்பர்ஸ் வேணும்னு கேட்க அவங்களும் பேப்பர்ஸை எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. அதை வாங்கி இவங்க கிட்ட இருக்க லெட்டரோட மேட்ச் பண்ணி பார்த்தா 90% இந்த ரெண்டு பேப்பர்ல இருக்க ஒருத்தர் தான் இதை எழுதியிருக்கணும். 100% கன்ஃபார்மா சொல்லணும்னா எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு கேட்க முரளியும் அதை டீச்சர்ஸ் கிட்ட கொடுத்து இந்த ரெண்டு பசங்களோட டீடைல்ஸ் வேணும், இவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு காலேஜ் வந்திருக்காங்களான்னு கேட்க இதுல ஒரு பையன் இன்னைக்கு காலேஜ் வந்திருக்கான், சூர்யான்றவன் மட்டும் ரொம்ப நாளா வரலன்னு டீச்சர் சொல்றாங்க. இங்க நம்ம பாட்டி தூங்கிக்கிட்டு இருக்க பக்கத்து வீட்டு ஸ்டெல்லா பாட்டி வந்து இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள்னு ஜூஸ் கொடுக்குறாங்க. நம்ம பாட்டி விஷ் பண்ண ஸ்டெல்லா பாட்டி வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கலாம்னு செல்ஃபி எடுக்கிறாங்க. அப்ப உனக்கு ஒண்ணுனா உன் பேரை இருக்கா, எனக்குன்னு யாருமே இல்ல, அதனால உடல் உறுப்பு தானத்துக்கு எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கேன், அதுக்கு குடும்பத்தாளுங்க கையெழுத்து கேட்டாங்க, முரளி பேரை தான் கொடுத்திருக்கேன், அவன் வந்தா இதுல கொஞ்சம் கையெழுத்து மட்டும் வாங்கி வைக்கிறியான்னு சொல்லிட்டு போறாங்க. அங்க கட் பண்ணா ஸ்டேஷனோட சிசிடிவி கேமராவை ராஜா செக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஏட்டு அவரோட பையனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறத பார்த்து அதை போட்டோ எடுத்து வைக்கிறான். சுரேஷ் காலேஜ்ல தான் ராஜேஷ் படிக்கிறான். ராஜேஷும் ஏட்ட பாக்குறதுக்காக அடிக்கடி இங்க வந்திருக்கான். ஆனா இப்ப ராஜேஷும் கொஞ்ச நாளா ஆளை காணோம். கொடுத்த வேலையவே ஒழுங்கா பார்க்காத நம்ம ஏட்டு இந்த மாஸ்க் விஷயத்துல அவராவே விசாரிக்க போயிருக்காருன்னு சொல்லி மேட்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்க முரளி கால் பண்ணி லெட்டர் விஷயத்தை பத்தி சொல்ல அதை வேற யாரையாவது டீல் பண்ண சொல்லிட்டு ராஜேஷோட டீடைல்ஸை கலெக்ட் பண்ண சொல்லி ஸ்டேஷனுக்கு வந்தவங்க போட்டோவையும் அனுப்பி அவங்கள பத்தி விசாரிக்க சொல்றான். அப்புறம் ஆன்லைன் ஷாப்பிங் ஆபீஸுக்கு கால் பண்ணி டீடைல்ஸ் கேட்க அன்னைக்கே ரெண்டு பேர் தான் வாங்கியிருக்காங்கன்னு டீடைல்ஸை ஏட்டுக்கிட்ட கொடுத்தேன்னு சொல்ல அது மிஸ் ஆயிருச்சுன்னு மறுபடியும் அனுப்ப சொல்றான். நம்ம ஏட்டோட பையன் தான் கொலை பண்ணியிருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம ஏட்ட ஏதாவது பண்ணுவான்னு பார்த்தா ஏட்டு என்ன சார்னு கேட்டதும் இல்ல நாங்க ரெண்டு பேரும் டீ சாப்பிட போறோம்னு சொல்லிட்டு போறான். ஏட்டு ஒண்ணுமே புரியாம முழிக்கிறாரு. முரளியும் ராஜா கிட்ட ராஜேஷும் முனியாண்டியும் வந்து டிசி வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு, நீங்க அனுப்பின போட்டோல இருக்க பசங்களும் கொஞ்ச நாளா காலேஜுக்கே வராம சுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு ராஜேஷும் அவங்களோட கேங்கு தான் சொல்ல நீ அந்த பசங்க எல்லாரையும் தூக்கி ஸ்டேஷனுக்கு கொண்டு வா, நான் ராஜேஷை தூக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு ராஜேஷோட வீட்டுக்கு போய் ஏட்டோட பொண்டாட்டி கிட்ட என்ன நடந்ததுன்னு கேட்க அவங்களும் எல்லாத்தையும் சொல்லிட்டு ராஜேஷ் இப்ப இருக்க கோயம்புத்தூர் அட்ரஸையும் கொடுத்துட்டு அவனை ரொம்ப அடிச்சிடாதீங்க தம்பி, ஏதோ தெரியாம பண்ணிட்டான்னு அழுதுகிட்டே சொல்றாங்க. இங்க முரளி ராஜேஷோட ஃப்ரெண்ட்ஸை அரெஸ்ட் பண்ணி கூட்டு வர ஏட்டு அவங்கள பார்த்ததுமே பதறாரு. அப்ப ராஜா வந்து ஏட்டு கிட்ட ராஜேஷை அரெஸ்ட் பண்ணியாச்சுன்னு சொல்ல என் பையனவா அரெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு அழுதுகிட்டு அவனை நான் தான் சரியா வளர்க்கல, தப்பெல்லாம் என் மேலதான்னு தலையில அடிச்சு அழுகுறாரு. அப்ப ராஜாவுக்கும் முரளிக்கும் போன் வர அதை அட்டன் பண்ணி பேசிட்டு ரெண்டு பேருமே ஷாக் ஆகுறாங்க. முரளி பாட்டி ரோட்டுல மயங்கி விழுந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்கன்னு சொல்ல ராஜா லலிதாவை ஒரு குரூப் அட்டாக் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா இருக்கான்னு சொல்ல ரெண்டு பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு வேகமா கிளம்புறதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.